வசந்தா வந்து விடுவார். வந்து விடுவாரா? அதோ காயம் எப்படி இருக்கிறது? மாயமாக மறைகிறது. ராஜகுமாரியின் கைப்பட்டதிலிருந்து. அம்மா, இந்த பச்சிலை வீசிடட்டுமா? ஏன் வசந்தா? உங்கள் கைப்பட்டு கொண்டே இருந்தால் அவர்கள் காயமும் மாறிக்கொண்டே போகும் அல்லவா? குறும்பு பேசுவது. அவளுக்கு பிறவைக்கணும். அதை கொடிப்பிடி. வசந்தா, புஷ்பம் என்றால் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லவா? பக்கத்தில் திவ்யமான ஒரு நந்தவனம் இருக்கிறதா? சரி சரி, போயிடுகிறேன். அரசகுமாரிக்கு ஆண்களை பிடிக்காது என்று கேள்வி. அநேகமாய் அப்படித்தான். அப்படி என்றால் சிலரை பிடிக்கும். மகாராஜாவிற்கு பிறகு ராஜாங்கத்தை நீங்களே நடத்தப் போகிறீர்களாம். அப்படித்தான் எண்ணினேன். இப்பொழுது என் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொண்டேன். என் மனதிற்கு இசைந்த ஒரு மகாராஜன் கிடைத்தால். ஒரு மகாராஜன் என்ன, நிறைய கிடைப்பார்கள். எத்தனையோ ராஜ குடும்பங்கள், அதில் எவ்வளவோ ராஜகுமாரர்கள். என் மனதிற்கு இசைந்த மகாராஜன் ராஜ குடும்பத்தில் தான் தோன்ற முடியுமா? உங்கள் ராஜ தர்மம் அப்படித்தானமா சொல்லுகிறது? அதெல்லாம் பழைய காலம் வகுத்து பைத்தியக்கார சட்டங்கள். ராஜகுமாரி இன்னும் வரவில்லையே, ரொம்ப நேரம் ஆகிறதே. இன்னும் எத்தனை நேரம் ஆகுமோ யார் கண்டது? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பூலோக சொர்க்கத்தில். அஞ்சல, ஏய், அட, ஏது இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்களே? கையை கால அலம்பிட்டு வாங்க, உங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். மந்திரவாதி பெரிய ஆள் தான். மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாலே வேலை செய்ய ஆரம்பிச்சுடுத்த. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்னடி புதுசா வச்சிருக்க? இதெல்லாம் சாப்பிடுங்க. நல்ல சிறுமலைப்பழம், பசும்பாலு, கல்கண்டும் போட்டிருக்கேன். சாப்பிடுங்க. எது புதுசா இருக்கு? எனக்காக வாங்கினியா இல்ல? அன்னைக்கு நான் உங்களை அடிச்சிட்டேன் பாருங்க, அதுல இருந்து என் மனசு என்னமோ மாதிரி இருக்கு. நான் அடிச்சதெல்லாம் மறந்துடுங்க. அடியெல்லாம் மறந்துட்டேன், ஆனா வலிதான் மறக்க முடியல. போகுது, சாப்பிடுங்க. இப்படியே இருந்தோம்னா நமக்குள்ள என்னத்துக்கு சண்டை வருதுன்னு. இந்தாங்க, பாலை குடிங்க. நான் 1.5 வயசுலயே பால் குடியை நிறுத்தி விட்டேனே. இது பசும்பால், உடம்புக்கு நல்லது. சாப்பிடுங்க. சரி. ஏ அஞ்சல, இந்த மந்திரமெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. உள்ளத சொல்லிவிடு, இல்லையோ உரிச்சு விடுவேன். இந்தா என்ன பாரு, இன்னைக்கு நீ என்ன அடி வெட்டு குத்து, என் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை நீ பார்க்க முடியாது. ஏனா உடம்பெல்லாம் பச்சளை தடவிட்டு இருக்கேன். உள்ளத சொல்லிவிடு. என்னென்னமோ சொல்றீங்களே, அப்படி ஒண்ணு இல்லைங்க. அப்ப நீ குடி. குடி. உண்மையை சொல்லிவிடு. சொல்ல மாட்ட? இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்ட. இது வர்றேன். எங்க ஒண்ணுத்தையும் காணோம். உண்மையை சொல்றியா வெட்டட்டுமா? ஐயோ, என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. நீங்க என் மேல பிரியமா இல்லைன்னு சொன்னேன். அந்த நாசமா போறவன் ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்து. அதே வண்டிய மருந்து கொடுத்தது அவன் தான். ஆத்தங்கரையில வந்திருக்கானே, அந்த மந்திரவாதி தான். இந்த அயோக்கிய பசங்க இன்னுமா ஊர்ல இருக்கானுங்க? இருக்கட்டும். இப்போ அவன் இடுப்ப முறிச்சு விட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன். உன் பேர் என்னப்பா? பூபா. பூபா. ரொம்ப சரி. பூ பூமி, பா பாரம், பூமிக்கு பாரம். சரியான பேர்.
நோஞ்சா நோஞ்சா இல்ல, என் பேரு நல்லா. கொஞ்சம் சுருட்டுக்கு நெருப்பு கொடு. என்ன சுருட்டுக்கு நெருப்பு இல்ல, வைத்தியத்துக்கு. நீ கொடுக்க மாட்டே? ஏய் முடியாது. ஏய் கொஞ்சம் குடுறா. என்னடா நீ? ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஏய் 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 ஏய். ஓம் சக்தி, ஓம் சக்தி. சிஷ்யா, என்ன இங்க கூப்பிடுற? ஏய் இவர்தான் உன் குருவோ? பொம்பளைகளுக்கெல்லாம் வசிய மருந்து கொடுக்கிறவர். ஒரு காசுக்கு பெறாத காலிப்பே வந்து நம்ம தாறுமாறுமா பேசுறான். பெரிய மந்திரவாதி கவனிக்க போறார். இந்தயா உன் கைவரிசையை எங்கிட்ட காட்டு பாப்போம். ஓம் நமோ பகவதே. ஓங்கார ஹனுமான், ரீங்கார ஹனுமான், ராமதூதா, லங்காதகனா, பாதா சீக்கிரம், பசி பசி ஸ்வாஹா. குருதேவ், ரூபம் மனுஷனா இருக்கட்டும், புத்தி மாத்திரம் குரங்கு புத்தியா இருக்கட்டும். உன்னை புடிச்சா புடியில ஒரு கணம் போடு விடாரங்கா. ஆத்துல போய் கொஞ்சம் தண்ணி கொண்டாடாரங்கா. அம்மா கிட்ட போய் ஒரு காசு கேளுடாரங்கா. குருதேவ், போதும் பாவம். பட்டது போதுமா? என்ற தலைமுறைக்கு போதும். நான் வர்றேன். வசந்தா, இன்று வர மறந்து விட மாட்டாரே. சூரியன் என்றைக்காவது உதிக்க மறக்கிறதா? மல்லிகா, வசந்தா, நான் தானே. இன்று ஏன் இவ்வளவு நேரம்? வழியில் ஒரு ரசமான சம்பவம். 2 திருடர்கள் பெரிய சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். சண்டையிட்டுக் கொண்டது யார்? ஒரு வெண்தாமரையும் ரோஜா மலரும். எதற்காக சண்டை? எதற்காகவா? ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, அந்த மகாராணியின் மல்லிகா. சுகுமார், நமது அன்பு வளர்பிறை போல் பெருகட்டும். பிறகு வெண்ணிலாவும் வானும் போல், வீணையும் அது நாதமும் போல், வண்ண மலரும் மதுவும் போல் நாம் வாழலாம். இன்பமான வார்த்தைகள். இன்பலோகம்தான் இனி நமது ராஜ்யம் மல்லிகா. ஜோடி அமைஞ்சா இப்படி அமையணும். அடாடாடாடாடா, என்ன பொருத்தம், என்ன பொருத்தம். ஏன் நல்லா என்ன பொருத்தம் பார்க்கிறாய்? ஆள் பொருத்தம், அழகு பொருத்தம். அடாடாடாடாடாடாடா, விவரமாக சொல். நம்ம ராஜகுமாரியும் அந்த ஐயாவும் உள்ளதை சொல். மடையா, உடலை உறுத்து விடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் முடியாதுங்க. என்னடா உளறுகிறாய்? நல்லான்னு உளர மாட்டான். நம்ம ராஜகுமாரி மன்மத குஞ்சு மாதிரியா ஒரு மகாராஜாவை பிடிச்சிருக்காங்க. நான் அப்பொழுதே சந்தேகித்தேன். உங்க சந்தேகம் ஒண்ணும் பண்ணாதுங்க. இனிமே அவங்க தான் இந்த நாட்டுக்கு ராசாவு ராசாத்தியம். நல்லா, யார் அந்த அழகன்? யாரா? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு ரொம்ப வேண்டியவருங்க. அவர் வீட்டுக்கு என்ன அழைத்துக் கொண்டு போகிறாயா? வா, நல்லா எல்லாத்துக்கும் நல்லவன். வாங்க. பொழுது சாஞ்சி எவ்வளவு நேரம் ஆச்சு. சுகுமாரனை இன்னும் காணலையே. வர வர என் வார்த்தையும் தட்ட ஆரம்பிச்சுட்டான். என்ன காலத்துக்கா? எல்லாம் கெட்ட காலத்துக்கு தான். இவருக்கு அரமணிங்க ராஷாவோட சொந்த மருமக மாப்பிளை. சுகுமாரன் தாயார்? நான் தானுங்க. அவன் ஒரே பிள்ளை தானே உங்களுக்கு? ஆமா, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கடவுள் கொடுத்த பாக்கியங்க. அவன் ஆயுசோடு இருக்கணுமா இல்லையா? என்னங்க, அவனை வச்ச வாழ்வுதானே எனக்கு. இனி அவன் சர்வ ஜாக்கிரதையா நடக்கணும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆலகாலர் சொல்லவே மாட்டார். சொல்லிட்டா சொன்னதுதான். ஐயா, என் மகன் என்ன செய்துட்டான்? நாட்டின் இளவரசி, எதிர்கால மகாராணி, எனக்கே சொந்தமான மல்லிகா, அவளோடு சரசலீலைகள் செய்கிறான் உங்கள் சற்புத்திரன். இது ராஜத்ரோகம். ராஜத்ரோகத்திற்கு தண்டனை மரணம். ஐயா, எனக்காக கருணை செய்யுங்க.
உங்களுக்காகத்தான் பாக்குறேன். நல்லான் உங்களை பத்தி நல்லா சொல்லியிருக்கிறான். நான் தான் ஐயா கிட்ட எல்லாம் நல்லா சொல்லிவிட்டேன். இந்த நன்றிய நான் மறக்கவே மாட்டேனுங்க. சுகுமாரன் ராஜகுமாரை சந்திப்பது இத்துடன் நிக்கணும். இல்ல அவன் தூக்கு மேடையில் நிக்கணும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஐயா அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் கவனிச்சுக்கிறேனுங்க.